என் அன்புக்குரிய மாணவ பிள்ளைகளுக்கு உங்கள் தமிழையாவின் வணக்கங்கள். 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 2 இலக்கணம் நால்வகை பொருத்தங்கள் என்ற பாடத்தில் முன்பு அனுப்பிய காணொளி காட்சியில் திணை பால் இரண்டும் பார்த்தோம். இந்த காணொளி காட்சியில் எண் இடம் இவை இரண்டும் பற்றி பார்ப்போம். எண் பாகுபாடு. எண் எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகை தான் போடும். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒன்றை குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டது பன்மை. மற்ற மொழிகளில் இருக்கலாம் ஒருமை, இருமை, மும்மை, பன்மை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் ஒருமை, பன்மை. சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். உயர்திணை பெயர்கள் பன்மை விகுதியை பெற்று வரும். சாதாரண விஷயம்தான். உயர்திணை பெயர்கள், உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வரும். என்ன விஷயங்க? உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வரும். கல் என்பது பன்மை விகுதி, அது பெற்று வரும். 2 மனிதர்கள். 2 இந்த எழுவாயிலே தெரியுது அது பன்மைன்னு. இருந்தாலும் மனிதர்கள் இந்த எழுவாய் கொண்டு முடியக்கூடிய வினைமுற்று, அதில் கல் என்னும் விகுதி பெற்று வருகிறது. 2 மனிதர்கள் உயர்தனை பன்மை பெயர்களில் பன்மை விகுதி பெற்று வருகிறது. அவ்வளவுதான். ஒருமை குறிக்க என்னது? ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது இது உயர்தனை. அடுத்தது அகிரணைக்கு வருவோம். அகிரணை. அகிரணை பன்மை பெயரை குறிப்பதற்கு பன்மை விகுதி எழுத வேண்டிய கட்டாயம் இல்லை. உதாரணமா 10 தேங்காய் அப்படின்னு எழுதினா போதும். 10 தேங்காய்கள் அப்படின்னு எழுத வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய ஒருமை பன்மை என்பது அதனுடைய எழுவாயிலேயே தெரியுது. 10 தேங்காய், ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது. இப்படி அதனுடைய ஒருமை பன்மை என்பது எழுவாயிலேயே தெரியுது. அப்ப வினைமுற்றில் பன்மை விகுதி பெற்று வரக்கூடியது அவசியம் இல்லை. 10 தேங்காய்கள் என்று எழுத வேண்டாம். 10 தேங்காய் என்று எழுதினா போதும். ஒரு மரம் வீழ்ந்தது, 10 மரம் வீழ்ந்தது அப்படி எழுதினாலே போதும். அடுத்தது தற்காலத்துல இந்த ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களுள் ஒரு சொல்லு ஒவ்வொரு அப்படின்ற ஒரு குழப்பம். ஒவ்வொரு அந்த சொல்லிலே பாருங்க, ஒரு அப்படின்னு வருது, அது ஒருமையை குறிக்கும். அப்ப ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம், எழுதுறோம். அது தவறு, அப்படி எழுதக்கூடாது. ஆனா எப்படி எழுதணும்? ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது இப்படி எழுதினாலே போதும். எண் பாகுபாடுல இவ்வளவுதான் செய்தி, வேற ஒன்றும் செய்தி அதுல இல்லை. அடுத்தது இடப்பாகுபாட்டுக்கு செல்வோம். இடப்பாகுபாடு 3 வகைப்படும். என்னென்ன? தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைங்கிறது என்னை குறிக்கும், பேசுபவனை குறிக்கும். நான், யான். முன்னிலை எனக்கு முன்னாடி உள்ளவர்களை குறிக்கும், அதாவது கேட்பவனை குறிக்கும். நீ, நீர், நீவீர், நீர். படர்க்கை மற்றவர்களை குறிக்கும், அதாவது என்னையும் எனக்கு முன்னிலையில் உள்ளவர்களையும் தவிர்த்து மற்ற அனைவரையும் குறிக்கும். அதாவது பேசப்படுபவன் அல்லது பேசப்படும் பொருள், பேசுபவனையும் கேட்பவனையும் தவிர மற்ற அனைவரும். இன்னும் சொல்ல போனா பேசுபவனையும் கேட்பவனையும் தவிர மற்றவர்களை குறிக்கக்கூடிய பேசப்படும் பொருள், பேசப்படுபவன், இவற்றை குறிப்பது படர்க்கை எனப்படும். சரி, இந்த இடப்பாகுபாட்டில் பெயர் சொற்களில் இடப்பாகுபாடு இல்லை. இந்த இடப்பாகுபாடுங்கிறது பெயர் சொற்களுக்கு கிடையாது. அடுத்தது ஆனால் பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுக்களிலும் இடப்பாகுபாடு உண்டு. பதிலீடு பெயர் என்ன? அவன், அவள், அவர், அது, அவை. இது பதிலீடு பெயர். அதுல இடப்பாகுபாடு உண்டு. வினைமுற்று வந்தான், எழுதினான், நின்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, வினைமுற்று. அப்ப பதிலீடு பெயர்களிலும் வினைமுற்றுக்களிலும் இடப்பாகுபாடு உண்டு. அவன் வந்தான், அது வந்தது, இப்படி சொல்லலாம். சரி, அடுத்தது
தன்மையிலையும் முன்னிலையிலும் ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டு. தன்மையிலையும் முன்னிலையிலும் ஒருமைப்பன்மை பாகுபாடு உண்டு. ஆனால் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லை. உதாரணமா, நான் புத்தகம் கொடுத்தேன். அதில் நான் அப்படிங்கிறது ஒருமை. புத்தகம் கொடுத்தேன், எதற்கு உள்ளவங்களுக்கு புத்தகம் கொடுத்தேன். ஆனால் யாருக்கு கொடுத்தேன்? ஆனா பெண்ணா தெரியல. தன்மையில் உள்ளவங்களும் ஆனா பெண்ணா தெரியல, முன்னிலையில் உள்ளவங்களும் ஆனா பெண்ணா தெரியல. நாங்கள் புத்தகம் கொடுத்தோம். இப்போ ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கு, ஆனால் ஆண்பால் பெண்பால் வேறுபாடு இல்லை. சரி, அடுத்தது தன்மை பன்மை, அதாவது உளவாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். அது என்ன உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை? உளப்பாட்டு தன்மை பன்மைங்கிறது நான், அதாவது நான் முன்னிலையில் உள்ளவர்களை சேர்த்து கொண்டு சொல்வது உளப்பாட்டு தன்மை பன்மை. எப்படி சேர்த்துக்கிறோம் பாருங்க. நான் முயற்சி செய்வோம், நான் எனக்கு முன்னாடி உள்ளவங்கள சேர்த்துட்டு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அது உளப்பாட்டு தன்மை பன்மை. இப்போ உளப்படுத்தா தன்மை பன்மைன்னா என்ன? நான் மட்டும் பிரிச்சுக்கிறது, முன்னிலையில் உள்ளவர்கள் நீக்கிட்டு, அதாவது முன்னிலையில் உள்ளவர்களை சேர்க்காமல் நான் மட்டும் சொல்லக்கூடியது. நான் முயற்சி செய்வேன், நாங்கள் முயற்சி செய்வோம். இவ்வாறு முன்னிலையில் உள்ளவர்களை தவிர்த்து தன்மையில் உள்ளவர்களை, அதாவது நான் மட்டும் நாங்கள் மட்டும் என்று தன்மையில் உள்ளவர்களை மட்டுமே பிரித்து கூறக்கூடியது உளப்படுத்தா தன்மை பன்மை. உளப்பாட்டு நான் சேர்த்துக்கிறது, உளப்படுத்தாங்கிறது நீக்கிறது, சேர்த்துக்காம இருக்கிறது, அவ்வளவுதான். இப்ப இடப்பாகுபாடு பற்றி தெளிவாக கண்டோம். அதாவது 4 வகை பொருத்தங்கள் என்ற பாடத்தில் திணை பால் இரண்டும் முன்பு அனுப்பிய காணொளி காட்சியில் கண்டோம். இந்த காணொளி காட்சியில் எண் இடம் இவை இரண்டும் கண்டோம். இந்த 2 காணொளி காட்சியும் கண்டு இந்த பாடத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் என்றால் எனக்கு தொடர்பு படுத்தி என்னிடம் கேளுங்கள், உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறேன். நன்றி மாணவர்களே.